சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் 1847ஆம் ஆண்டு முக்தியடைந்தார். இதையொட்டி ஆண்டுதோறும் தியாக பிரம்ம மகோத்சவ சபை சார்பில் தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா நடைபெறும். சுவாமிகள் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீதத்தில் தனித்துவம் பெற்றவை. ஆயிரக்கணக்கான கர்நாடக இசை கலைஞர்கள் ஒன்று கூடி கீர்த்தனைகள் பாடி இசை அஞ்சலி சமர்ப்பணம் செய்வர். இதன் 178வது ஆராதனை விழா சிறப்பாக துவங்கியது. மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். வான் வைத்தாலும் தான் வையா காவிரி என்று சொன்னானே, அது நினைவுக்கு வருகிறது. ஆனால் பல நேரங்களிலே இன்றைக்கு காவேரி பொய்த்து விடுகிறது. தியாகபெருமருடைய பூமியிலே நின்று கொண்டு அவர் சமாதியிலே இறைவனை நான் வழிபடுகின்ற நேரத்தில் வேண்டியது ஒன்றுதான், கரை புரண்டு ஓடுகின்ற கோதாவரி நீரை முதலிலே கொண்டு வந்து காவிரியில் இணைக்க வேண்டும். என் டெல்டா மக்கள் ஒருபோதும் நீருக்காக இயங்குகின்ற நிலை இந்த மண்ணிலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. இறைவா, அதற்காக எங்களை அருள் புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள. எதற்கும் ஒரு மாற்று வேண்டும். இன்றைக்கும் கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் நடைபெறுகிறது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஆண்டுதோறும் இல்லை. ஆகவே இந்த தேசத்தினுடைய நதிகள் இணைக்கப்படாமல் இந்த தேசத்தினுடைய நீர் தேவைகளை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று நம்புகின்றவர்களில் நானும் ஒருவர். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நாள் இந்த மண்ணிலே உருவாக்கும். அது நரேந்திர மோடியால் நடைபெறும் என்றே நான் நம்புகிறேன். விழாவிற்கு தியாக பிரம்ம மகோத்சவ சபை தலைவர் MP GK வாசன் தலைமை வகித்தார். கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்ட சபா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 5 நாட்கள் நடைபெறும் ஆராதனை விழா ஜனவரி 18ஆம் தேதி நிறைவு பெறும்.